பேணி காப்பது, சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவது மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி மகளிர் மற்றும் குழந்தைகளை பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்குவது இந்த அரசின் முதன்மையான லட்சியமாகும். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது இந்த அரசு மிக கடுமையான கண்டிப்பான விரைவான நடவடிக்கைகளை எடுத்து உரிய சட்டப்பிரிவுகளின் கீழ் அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரும். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை 2545 புதிய பணியிடங்களுடன் 319 புதிய 4 சக்கர ரோந்து வாகனங்கள், 101 இருசக்கர வாகனங்கள் மற்றும் ட்ரோன்களுடன் 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இப்பணியினை மிக சிறப்பாக செய்து முடிக்கும். கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கலாச்சாரம் வேரூன்றியுள்ளது. இதனை கட்டுப்படுத்த முந்தைய அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதையும் எடுக்கவில்லை. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு முதற் காரணம் மாநிலத்தின் பரவலாக கிடைக்கும் போதைப்பொருள் பழக்கம்தான். போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவது இந்த அரசு முழு மூச்சுடன் செயல்படும். இதனை செயல்படுத்தும் விதமாக போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை அனைத்து மாவட்டங்களை உருவாக்க இந்த அரசு உத்தரவிட்டுள்ளது.